ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து காட்டன் சாரீக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைனை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணாமல் ஃபுல் லென்த் அப்படியே நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ்ஸு. லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 9 இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை தான், ஆனால் அது ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டராக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் வந்து ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஒரு பானை ஷேப்பில் ஆஃப் சர்க்கிள்னு சொல்ல முடியாது, அந்த டாட்டை மட்டும் ஜாயின் பண்ணி அப்படி கீழே அப்படி பெண்டு மாதிரிக்கு பாட் ஷேப்பு, சரிங்களா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்மளுக்கு தையல் விட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணி திருப்புறப்போ நல்லா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு திருப்பிட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும் ஷேப்பு, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம எவ்வளோ பிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவு தான் நம்ம மடிக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு பக்கம் கரெக்டாக ரவுண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம கோணையாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பாட் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால ஆப்போசிட் சைடும் அதை மாதிரி வரைஞ்சிட்டு கரெக்டாக அந்த கோடு வந்து நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா அது கோட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம கட் கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே உள் பக்கமாக மடித்து நம்ம அந்த மேலே ஒரு எட்ஜு தையல் ஒன்று போட்டுறோம். மடிக்கிறப்ப கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக வரணும், அந்த மாதிரி மடிச்சிருங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியான மெத்தடு இது. தைச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம தைக்கிறோமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ சூப்பராக வரும் ஃபினிஷிங்கு. பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட 6 இன்ச்சஸ் இருக்குது. லென்த்துமே பார்த்திங்கன்னா 6.5 எடுத்திருக்கேன். நம்ம 5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, லென்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்படி சுருக்கம் இல்லாமல் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜில் ஆல்ரெடி நம்ம ஒரு எட்ஜ் தையல் போட்டிருக்கோம் அந்த வளைவுக்கு. இப்போ அது மேலேயே இன்னொரு அந்த ஆரஞ்சு கலர் பீஸை வச்சு நம்ம ஒரு எட்ஜ் தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த ஷேப்பு நல்லா அழகாக வரணும், சுருக்கம் இருக்கக்கூடாது. அதை மெயினாக பார்த்துக்கோங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போடுங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து நம்ம தைக்க போகிறோம், அதனால் அதோட ஸ்டெம்மு போடுறதுக்கு நீங்கள் ஈக்குவல் சைடு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் போடுங்க. அப்புறம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு அந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஆரஞ்சு கலர் தான் நம்ம துணி பேட்ச் ஒர்க்குக்கு எடுத்துருக்கோம். ப்ளவுஸ் கலர்லேயும் நூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 தடவை நீங்கள் தைச்சிங்கன்னா அது வந்து எம்ப்ராய்டரி மாதிரிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும், நல்லா டார்க்காகவும் இருக்கும். இப்போ சென்டர் லைன்லேயும் அதே மாதிரி 4 லைன்ஸ் நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், சரிங்களா? பாருங்கள், இப்போ தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் அந்த கரெக்டாக அந்த பெண்டு எப்படி நம்ம வரைஞ்சிருக்கிறோமோ அது மேலேயே நீங்கள் அந்த பெண்ட் பண்ண மாதிரியே நீங்கள் தைங்க. நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே தைக்கணும் பெண்ட் பண்ணி. 4 லைன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டெம்மு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இதோட லீஃபு ஃப்ளவரு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். சின்ன சின்னதாக பாக்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது. இந்த பக்கமும் 2.25 வச்சு நான் வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் ப்ளூ கலர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அடுத்து ஒரு ஃபோல்டு, மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளவர்ஸு நான் வந்து 3 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 5 பெட்டல் கூட வைக்கலாம். நான் 3 பெட்டல் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி லீஃபும் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லீஃப் இந்த மாதிரி தைச்சிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கே வேணும் அப்படின்னு பண்ணிவிட்டு. நீங்கள் வந்து இல்லை இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்னதாகவும் ஒரு 1.5 வச்சிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது அவ்வளோ தெரியாது. அதனால தான் நான் 2 இன்ச் வச்சுருக்கிறேன், 2.25 வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைச்சது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதை திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளூ கலர் நூலில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெட்டல் தான், ஃப்ளவர் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். நம்ம எத்தனை பெட்டல் வேணுமோ, நான் வந்து 3 பெட்டல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை பெட்டல் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரிக்கு வச்சு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு 3D எஃபெக்டாக 3D ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் ஒரு பட்டன் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பெட்டல் வேணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் லீஃப் வேணுமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம தைச்சதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நம்ம தைச்சிடலாம். அதே மாதிரி நம்ம லீஃபும் எத்தனை லீஃப் வேணும் அப்படின்றதுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துலலாம் நம்ம லீஃப் வேணும் வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல கூட நீங்கள் வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் 3 வச்சுருக்கிறேன். வச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சிடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம தைச்ச பெட்டல்ஸை எல்லாம் ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பார்க்க 3D எஃபெக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கணும். 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எட்ஜில் தைச்சிட்டு அதை அப்படியே பைப்பிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சிங்கன்னா போதும். ரொம்பவும் சின்னதாக இருந்தால் அது தெரியாது, அதனால் கொஞ்சம் தெரிகிற மாதிரிக்கு சின்னதாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைப்பிங் ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து லென்த் எவ்வளோ
ஆம் ஹோல் அளவு அதெல்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பைப்பிங் தைச்சாச்சு. இப்போது ஃப்ளவரை சென்டராக வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அப்படி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ 3 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, இது வந்து 5 இன்ச்சு, ஒரு 1.5 வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இதில் வந்து ஒரு வளைவு. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஸ்லீவ் வந்து சிம்பிளாக அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.